ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல் போகிறப்ப உங்களுடைய குழந்தை வளர்றதுலேருந்து டெலிவரி ஆகி உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் ஏன் டாக்டர் இவ்வளோ ஸ்கேன் அப்படிங்கிறத எடுக்க சொல்கிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் என்ன தான் பார்க்குறாங்க, ஒவ்வொரு ஸ்கேனு எந்த வாரத்தில் எந்த மாதத்தில் பார்ப்பாங்க, இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்குரிய வீடியோவில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக எந்தெந்த ஸ்கேனை நீங்கள் தவறவே விடக்கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் முதல் ஸ்கேன்லேருந்து உங்களுடைய கடைசி ஸ்கேன் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன பார்ப்பாங்க, குழந்தை எப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் டெலிவரி ஆகிற வரைக்குமே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், டெலிவரி பெயின்ன்ற டைட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. எந்த வாரத்தில் இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் வரிசையாகவே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் 7 வாரத்தில் இருக்கீங்கன்னா வீக் சீரிஸில் 1லேருந்து வரிசையாக இருக்கும். 7வது வாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுவே நீங்கள் 12 வாரம்னா 12வது வாரத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி மந்த் சீரிஸ் அப்படின்றதுல முதல் மாதத்துலேருந்து கடைசி மாதம் வரைக்கும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே உடனே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுடைய லாஸ்ட் எல்எம்பி வச்சு டாக்டர் சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. அதாவது பீரியட் டேட் தள்ளி போய் 2 நாளே நீங்கள் பாசிட்டிவ் பண்ணி போயிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில சத்து மாத்திரைகள் மட்டும் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஏன் ஸ்கேன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. குறிப்பாக கர்ப்பப்பைக்கு வந்திருக்க கூட மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஸ்கேனில் தெரிகிற அளவுக்கு அவங்க நல்லா பெருசாகவும் வளர்ந்துருக்க மாட்டாங்க. அதனால தான் முதல் 15 நாட்கள் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இதுவே ஒரு சிலர் 45 நாட்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போவே ஸ்கேன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஸ்கேனில் குழந்தை தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்கேனில் குழந்தை தெரிய மாட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களை கொஞ்சம் டிலேவாக வர சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்கேன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக குழந்தை கர்ப்பப்பைக்குள்ள வந்துருச்சா அப்படின்றத பார்ப்பாங்க. குறிப்பாக அந்த ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடியே பார்க்கக்கூடியது தான் இது. ஏன்னா பேசிக் டெஸ்ட் அப்படின்றதுல பேசிக் ஸ்கேன் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் உங்களுடைய குழந்தை, உங்களுடைய கர்ப்பம் 100% உறுதி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேனு, இல்லைன்னா டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன தகவலை சொல்ல மறந்துட்டேன். கர்ப்பகாலம் முழுமையுமே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஸ்கேன் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 ஸ்கேன் வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா ஸ்கேனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா அது உங்கள் குழந்தைய மானிட்டர் பண்ணுறதுக்கு தான். மெயினான ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்கேன் தான். அந்த 6 ஸ்கேன் பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டேட்டிங் ஸ்கேன் இல்லைன்னா வயபிலிட்டி ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் 6 வாரத்துலேருந்து 9 வாரம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேனில் குழந்தையோட ஹெஸ்டினேஷனல் ஏஜ் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே குறிச்சிருப்பாங்க. ஹெஸ்டினேஷனல் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை எத்தனை வாரம் எத்தனை நாளில் வளர்ந்துருக்காங்க அப்படின்றது தான். இந்த ஸ்கேன் 6லேருந்து 9 வாரம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இதில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைக்கு கரு வந்துருச்சா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. கர்ப்பப்பையில் சரியான இடத்துல பதிஞ்சிருக்கா, அது ஒரு குழந்தையா இல்லை ட்வின்ஸ் பேபியா இல்லை ட்ரிப்ளட் பேபியா இருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. கர்ப்பத்தில் குழந்தையோட வயது அப்படிங்கிறது சரியாக இருக்கா, இந்த 7 வாரம்னா 7 வாரத்துக்கு ஏற்ற வளர்ச்சியில் குழந்தை இருக்காங்களா, அவங்களோட சிஆர்எல் அளவுனா சரியாக இருக்கா, இப்படி இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஸ்கேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது. ஏன் இதெல்லாம் மெயினாக பார்க்குறாங்க அப்படின்னா, குழந்தை ஒரு சில நேரங்களில் கரு குழாயிலே வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதை பார்ப்பாங்க. குழந்தையை சுற்றி ஏதாவது ஃப்ளூயிட் இருக்கா, அதாவது சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. அது எதுவும் ஹெமரேஜ் ஆகியிருக்கா, அதாவது பிரேக் ஆகியிருக்கா, ப்ளீடிங் இருக்கா, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அப்படிங்கிறதுல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன் கர்ப்பத்தில். இதுதான் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்றத 100% உணர்த்தி பண்ணி குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் ஸ்கேன் அப்படிங்கிறது. இதிலிருந்து 2வது ஸ்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது. இந்த என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்பத்துடைய 11 வாரத்திலிருந்து 13 வாரத்தில் வரை அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் இது பண்ணுவாங்க. 13 வாரம் 6 நாட்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 13 வாரம் 6 நாட்கள் இருந்தால் கூட இந்த ஸ்கேன் அப்படின்றத பண்ணலாம். இந்த ஸ்கேன் அக்யூரேட்டடாக ஸ்கேனில் எப்போ கிளியராக பார்க்க முடியும்னா 12வது வாரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் என்டியோட அளவு சரியான அளவில் இருக்கும். வேறு எந்தவித கன்ஃபியூஷனும் வராது, அதுக்காக சொல்கிறேன்.
இந்த என்டி அப்படின்னா நியூக்கல் டிரான்ஸ்லுயன்சி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை பார்க்கக்கூடியதாக இருக்குன்னா, குழந்தையோட கழுத்து பகுதி கீழே ஒரு திரவம் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருடைய திக்னஸை பார்க்கக்கூடியது தான் இந்த என்டி அப்படிங்கிறது. இந்த என்டி ஸ்கேன் ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு ஏதாவது குரோமோசோம் குறைபாடுகள் இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி, இல்லை அப்வர்ட் சிண்ட்ரோம், இந்த மாதிரி குரோமோசோம் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றதையும், பிறவி இதய குறைபாடுகள் எதுவும் இருக்கா, இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கேன். இது ஒரு ஸ்க்ரீனிங் பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். அந்த கழுத்து பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய லேயருடைய திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கிறது தான் நல்லது. குழந்தையுடைய CRL கிரவுண்ட் ரம்ப் லென்த்னு சொல்லுவாங்க. கர்ப்ப வாரத்தை பொறுத்து இயல்பான என்டி அளவு சிறிது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. 3.5 மில்லிமீட்டர் இல்லைன்னா அதுக்கு மேலே கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் சில டெஸ்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. என்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சுவாங்க உங்கள் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு விரிவான ஸ்கேன் இல்லை அப்படின்னா விரிவான மரபணு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பரிசோதனைகளை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் 10 வாரத்தில் எடுக்கக்கூடாதா இல்லை 15 வாரத்தில் எடுக்கக்கூடாதுன்னு. இந்த நான் சொன்னல இந்த 11 வாரத்துலேருந்து 13 வாரம் 6 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களை எடுத்தால் தான் என்டியோட அளவு அதிகமாக சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்மளால் அக்யூரேட்டடாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த முதல் ஸ்கேனுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ தான் ஸ்கேன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இடையில நிறைய ஸ்கேன் நார்மல் ஸ்கேன் இருக்கும். ஆனால் மெயினான ஸ்கேன் இந்த என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது தான். இதிலிருந்து அடுத்த ஸ்கேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அதுதான் அனாமலி ஸ்கேன். இந்த அனாமலி ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கர்ப்பத்துடைய 5வது மாதத்தில் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது 3வது மாதத்தில் எடுப்பாங்க. இந்த அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது 5வது மாதத்தில் 18 வாரத்திலிருந்து 22 வாரத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் எடுப்பாங்க. இது கர்ப்பத்துடைய மிக முக்கியமான ஸ்கேன் அப்படிங்கிறது. இதில் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோடைய மூளை சரியாக வளர்ந்துருக்கா, இதயம் சரியாக வளர்ந்துருக்கா, முதுகெலும்பு சரியான சேஃபில் இருக்கா, கை கால்கள் அதோடைய நீளம் சரியான அளவில் இருக்கா. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ கையில் நம்மளுக்கு முட்டிக்கால் இருக்கும்ல, கை முட்டி இருக்கும்ல, அந்த முட்டிக்கும் உங்கள் கையோடைய மணிக்கட்டு இருக்குல்ல அதோடைய லென்த்தும் சரியாக இருக்கா, இதை சரியாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் சரியான அளவில் இருக்கா, இல்லை வயிறு எல்லாமே சரியான அளவில் வளர்ந்துருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது குழந்தைக்கு எல்லா உறுப்பும் உருவாகியிருக்கா, அது சரியான அளவில் தான் லென்த்தில் தான் உருவாகியிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த க்ரோத் ஸ்கேன் அப்படிங்கிறது 5வது மாதத்தில் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கேன். க்ரோத் ஸ்கேனுக்கும் என்டி ஸ்கேனுக்கும் இடையில வேறு எந்த ஸ்கேனுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நார்மலாக நீங்கள் நார்மல் செக்கப், குழந்தையோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, இதை பற்றி குழந்தையோட மூமெண்ட்ஸு, இதை பற்றின சின்ன சின்ன உங்களுக்கு ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் மெயினான ஸ்கேன் அப்படிங்கிறது இந்த அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது தான் 3வது ஸ்கேன். 4வது முக்கியமான ஸ்கேன் அப்படிங்கிறது க்ரோத் ஸ்கேன் அப்படிங்கிறது. இந்த க்ரோத் ஸ்கேன் 28லேருந்து 32 வாரங்களில் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 7 மாத கர்ப்பத்தில் எடுப்பாங்க. இந்த ஸ்கேன் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோடைய எடை இந்த வாரத்துக்கு ஏற்ற அளவில் இருக்கா, குழந்தையோடைய அந்த எடை கணக்கு அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு கரெக்டாக இப்போ 28 வாரம்னா 28 வார வளர்ச்சிக்கு ஏற்ற அளவு CRL லென்த்தாக இருக்கா, இல்லை குழந்தையோடைய எடை உடல் எடை சரியான கிராம் கணக்கில் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. வளர்ச்சி சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய குழந்தையோடைய பனிக்குட நீர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. நஞ்சுக்கொடியோடைய நிலை, நஞ்சுக்கொடி என்ன பொசிஷனில் இருக்குது, கீழே இருக்கா, கர்ப்ப வாய்க்கிட்ட இருக்கா, இல்லை குழந்தையோட மேல் பகுதியில் இருக்கா, பின்பக்கம் இருக்கா, முன்பக்கம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இதுதான் க்ரோத் ஸ்கேன் அப்படிங்கிறது. க்ரோத் ஸ்கேனில் குழந்தை சரியான வளர்ச்சியில் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்கேன். 7வது மாதம் முக்கியமான ஸ்கேன். பனிக்குட நீரை கம்பல்சரி இந்த 7வது மாதத்தில் சரியான அளவு இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க உங்கள் டாக்டர். இதிலிருந்து அடுத்த ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லர் ஸ்கேன். இந்த டாப்லர் ஸ்கேன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு கர்ப்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 32 வாரத்திலிருந்து 36 வாரங்கள் 8 மாதத்துலேயும் எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா 9 மாதங்கள்லையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கேனில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சுக்கொடி பற்றின விஷயங்களை தான் மெயினாக பார்ப்பாங்க. நஞ்சுக்கொடி அதோட வேலையை சரியாக செய்தா. நஞ்சுக்கொடியில் தான் நம்மளுக்கு 3 விஷயங்கள் நம்மளுக்கும் நம்ம குழந்தைக்கும் போகக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நியூட்ரிஷன், சத்துக்கள் எல்லாமே போகும். 2வது பிளட் சர்க்குலேஷன், அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியான முறையில் போகுதா, இடையில ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா, இதை பார்ப்பாங்க. அண்ட் 3வது ஆக்சிஜன் சப்ளை, ஆக்சிஜன் குழந்தைக்கு சீரான அளவுக்கு போகுதா அப்படின்றத பார்க்குறது தான் இந்த டாப்லர் ஸ்கேன் அப்படிங்கிறது. இதுவும் கர்ப்பத்துடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன் அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கலாம். இதிலிருந்து அடுத்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்கேன். இந்த ஸ்கேன் 36 வாரத்திலேருந்து 39 வாரத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் எடுப்பாங்க. 9 மாத கர்ப்பத்தில் எடுக்கக்கூடிய ஸ்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா டாப்லர் ஸ்கேன், அது 8 மாதங்களில் எடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு 9 மாதங்களில் தொடக்கத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த ஸ்கேனு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன். இது கர்ப்பத்துடைய கடைசி ஸ்கேன். பிரசவத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்பு தயாராகிடுச்சா அப்படின்றத பார்க்கக்கூடிய ஸ்கேன் தான் இந்த ஸ்கேன் அப்படிங்கிறது. என்ன தான் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட பொசிஷனை பார்ப்பாங்க. அதாவது குழந்தை இது வரைக்குமே உட்கார்ந்த நிலையில் இல்லை வேறு வேறு பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் இந்த 9 மாத ஸ்கேனில் குழந்தையோட தலை திரும்பி உங்களுடைய இடுப்பெலும்பில் வந்து உட்கார்ந்துருக்கணும். இதை உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சஃபாலிக் பொசிஷன் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஹெட் டவுன் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்னுமே உங்களுக்கு ப்ரீச் பொசிஷன்னே கொடுத்துருக்காங்கன்னா குழந்தை இன்னும் உட்கார்ந்த நிலையில் தான் இருக்காங்க, இன்னும் தலை திரும்பலை அப்படின்றது தான் அர்த்தம். குழந்தையுடைய தற்போதைய எடை, கடைசி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன எடையில் இருக்காங்க குழந்தை, 2.5 கிலோவில் இருக்காங்களா, இல்லை 2.25 இல்லை 3 கிலோ அளவுக்கு இருக்காங்களா, அந்த அளவுகளை குறிப்பாங்க. அடுத்தது பனிக்கூட நீருடைய அளவு, பனிக்கூட நீர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இந்த மாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த பனிக்கூட நீர் அளவை உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி குறிப்பாங்கன்னா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இல்லைன்னா A.F அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு அடிக்குவேட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நார்மலான அளவில் பனிக்கூட நீர் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே பாலிஹைட்ராமினஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பனிக்கூட நீர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே ஒலிகோஹைட்ராமினஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நஞ்சு கொடியோடைய நிலையை பார்ப்பாங்க. சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த ஸ்கேன்லேயே உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷன் தான் போகணுமா அப்படின்றத உங்கள் டாக்டர் கணிச்சு சொல்லிடுவாங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். எல்லா கர்ப்பிணிகளுக்குமே ஒரே மாதிரியான ஸ்கேன் அப்படின்றது அவசியம் இருக்காது. ஒரு சிலருக்கு உங்களுடைய 7 மாத ஸ்கேனு நல்லா இருந்தது அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு ஃபைனல் ஸ்கேன் தான் பண்ணுவாங்க மெயினாக. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா க்ரோத் ஸ்கேனையே 2 டைம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7வது மாதம் பண்ணுவாங்க, 8வது மாதமும் பண்ணுவாங்க, 9வது மாதமும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட வளர்ச்சி எப்படி சீராக இருக்குது அப்படின்றதுக்கு டாக்டர் நல்ல கன்ஃபர்மேஷனான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேன் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் முக்கியமாக கர்ப்பத்தில் எடுக்க வேண்டிய 6 ஸ்கேன் பற்றி கொடுத்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான டிப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே டெய்லி அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோக்கு கீழே டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் மறக்காமல் பாருங்கள். அதில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எக்ஸசைஸ், ஃபுட்டு, அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, நார்மல் டெலிவரி எப்படி நடக்கும், இதுவே சி செக்ஷன் எப்படி நடக்கும், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும். ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹைப் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பெண்களுக்கு போகும். நிறைய பேர் ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஸ்கேன் பற்றி நிறைய பயத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விதத்தில் இந்த ஸ்கேன் பற்றின வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ப்ரெக்னன்சி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டெய்லி அப்டேட்டடாக டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்க்கு நான் தனியாக ஒரு கிளிப் வீடியோஸ் மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோஸ் கூட கொடுக்குறேன். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே நிறைய ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து ஃபீட்பேக் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள்.